வெல்கம் டு ரெகுலேஷன். இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது நம்ம சிஎம் தளபதியை வந்து ஜேம்ஸ் ராஜா அப்படின்ற ஒருத்தன் வந்து ஆபாசமாக பேசியிருந்தான் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 பேர் கமெண்ட் மட்டும் நான் பார்த்தேன். அதில் ஒருத்தர் அதில் அவரை வந்து அந்த ஜேம்ஸ் வசந்த் அவனை வந்து நாயின்னு சொல்லாதீங்க, நாய் வந்து நன்றி உள்ளது அப்படின்றாரு. கரெக்டு தான். இன்னொருத்தர் அதுக்கு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டீங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. என் வீடியோ வந்து பாருங்க எந்த அளவுக்கு அவர் வாட்ச் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் 10th படிக்கும்போது ஒரு ஃபேன். நான் அவரை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நம்மளுக்காக நம்ம அதாவது மக்கள் தான் வேணும், மக்களோட நலன் தான் வேணும் அப்படின்ட்டு எவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி கடந்து வந்து இப்போ சிஎம்மாக வந்து உட்காந்துருக்காருங்க. அவரை நம்மளே வந்து அவரை நம்ம இப்படி பேசலாமா? அது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். அவர் நினச்சது அவர் வாழ்க்கை எப்படியோ போயிருக்குங்க. ஆனால் மக்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வந்து இப்போ சிஎம்மாக உட்காந்துருக்காரு. 10 நாள்லேயே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த 5 வருஷத்தில் தமிழ்நாடு இத்தனை வருஷங்கள் 60 வருஷம், அதாவது சுதந்திரம் அடைஞ்சு 60 வருஷம் ஆச்சு, எந்த அளவுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக தருவார் அப்படின்னு நம்பிக்கையில் தான் வந்து எல்லாரும் ஓட்டு போடுறோம். நானே ஆரம்பத்தில் அவரை வந்து பரவாண்டாக தான் நினச்சேன். இப்போ அவர் தான் வந்து சரி அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவர் இந்த 10 நாளில் பண்ணியிருக்காரு. அதனால அவரை பற்றி ஆபாசமாக பேசும்போது மெசேஜில் நிறைய நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்க உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இவன் வந்து மாட்டிட்டான். நிறைய பேர் வந்து ஃபேக் ஐடியில் வச்சு தப்பாக பேசுகிறானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவரை வந்து பேசி இப்படிதான் மனசு வருதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஆட்சிக்கு வந்தே 10 நாள் தாங்க ஆகுது. ஏதோ அவர் வந்து 10 வருஷம் ஏற்கனவே 2 தடவை ஆண்டும் அவர் இப்படிதான் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை வந்து பேசுறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். வந்தே 10 நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ள எத்தனை கட்சிங்க, அவர் அதுக்கு முன்னாடியே நிறைய கட்சிங்க அவர் வந்து எதிர்த்தாங்க. இப்போ வந்த பிறகு இப்போ மறுபடியும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவரை நேராக எதிர்க்காம இந்த மாதிரி வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்றது, இன்ஃப்ளூயன்ஸுக்கு காசு கொடுத்து அவரை பத்தி பேச வைக்கிறது, இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சில கட்சிங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவர் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் அவரை பார்த்து தான் பசங்க மாதிரி தான் வந்து லவ் பண்ணி தான் அவருக்கு வந்து ஓட்டு போட்டாங்கன்னு நினைச்சாங்க. அது முட்டாள் தானங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவரை பிடிக்குங்க. அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் A to Z வந்து மக்களுக்கு அப்பதான் தெரியுங்க. ஏன்னா அப்பதான் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க ரசிகர் மன்றத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து அவர் மக்கள் பிடிச்சி அவர் நல்லது செய்வாரு அப்படின்ற விஷயத்துக்காக அவரை போட்டாங்க. அவரை பண்ண மாதிரி அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு 10 நாள் வந்து நல்லா நிறைய விஷயங்கள் மாத்திருக்காரு. சந்தோஷம். பட் இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் இன்னும் வந்து அவர் கம்மி பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா டைட்டா எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து பெண்களை வந்து சேஃப் ஆகணும் அந்த அளவுக்கு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதான் காலைல அவனோட வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். அந்த அவன் பேர் வந்து மறந்து போச்சு, ஜேம்ஸ் ராஜா. அவன் பேர் கூட வருங்க, ஞாபகம் இருக்க மாட்டேன். ஜேம்ஸ் ராஜா போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்தது. அவன் பார்த்தீங்கன்னா நெல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நெல்லைந்து அதை சொல்லியிருந்தாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, எந்த ஊர்னு பார்க்குறேன். நெல்லை தாங்க. அவன் வந்து நெல்லையை சேர்ந்தவன். அவன் இதுல கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சாங்க. ஐயோ உண்மையிலே எனக்கு சிரிப்பு தாங்க வருது. இவன் வந்து ஆப்பிள்ல வந்து வேலை செஞ்சு அப்படின்ட்டாங்க. இருக்கிற போன்லயும் வந்து ஆப்பிள் அப்படின்னாலே அது டெக்னாலஜியா சூப்பரா இருக்குங்க. அதனால வந்து ஆப்பிள் இப்போ நான் யூஸ் பண்ற இந்த கம்ப்யூட்டர் கூட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான். ஆப்பிள் இது நான் எதுக்காக ஆப்பிள் யூஸ் பண்றேன்னா அடிக்கடி நோண்டத்தோட அடிக்கடி பிரச்சனை வராதுங்க. ஒரு 8 வருஷம் 10 வருஷம் நிம்மதியாக ஓடும். இதுக்கு முன்னாடி நான் ஆப்பிள் தான் வச்சுட்டு இருந்தேன். 10 வருஷம் ஓடும். ஆப்பிள் அப்படின்னும் போது அதில் இருக்கிற அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும், சேஃப்டியா இருக்கும் ஃபைலு. பட் ஆப்பிள்ல ஒர்க் பண்றவன் எல்லாமே புத்திசாலி தான், அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா முட்டாள வந்து ஒர்க் பண்ணுவான். ஆனா இவனுக்கு எப்படி ஆப்பிள்ல வேலை கிடைச்சான்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க, இவன் பைத்தியமாங்க. அது வேற சொல்லியிருந்தாங்க, அந்த நியூஸ்ல வருது. ஏற்கனவே மனநோயால ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டானா எப்படி அவனுக்கு ஆப்பிள் வேலை கொடுத்தாங்க? உண்மையில நம்ப முடியலங்க. அவங்க சொல்றத இவன் பைத்தியம் அப்படின்னு வந்து நம்ப முடியலங்க. இவனை காப்பாத்துறதுக்காக யாருன்னா இவனை பைத்தியம் சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து கண்டிப்பா வக்கீல்லாம் மீட் பண்ணிருப்பானுங்க. பண்ணும்போது அவங்க ஏன்னா வக்கீல் தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. அவங்க எதனா ஐடியா கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி நீ பைத்தியம் சொல்லு, அப்பதான் உனக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும் அப்படி எதனா சொல்லியிருக்கலாம். அதுக்காக அவன் வந்து பைத்தியம் சொல்லியிருக்கலாம். இந்த பைத்தியம்ன்றாங்க, பைத்தியம் வெளில வந்துட்டு எப்படி உனக்கு ஆப்பிள் கம்ப்யூட்டர்ல வேலை கிடைச்சுன்னு தெரியல. எதை வச்சு உனக்கு பைத்தியம் சொல்றாங்கன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல. எது எப்படிங்க இனிமேல் வந்து யாரும் வந்து ஆபாசமான ஒரு கமெண்ட் வந்து சிஎம் பார்த்து பண்ணக்கூடாதுங்க. அது இன்கேஸ் முக ஸ்டாலின் அதுல முக ஸ்டாலின் உட்கார்றாரு இல்ல எடப்பாடி உட்கார்றாரு, அவரை கூட சரி ஆபாசமா பேசக்கூடாதுங்க. அவங்க பண்ற விஷயங்களுக்கு வந்து கருத்து தெரிவிக்கலாம். ஐயா நீங்க இப்படி பண்ணது ரைட்டு, எப்படி பண்ணது ரைட்டு அப்படின்னு கருத்து தெரிவிக்கலாமே தவிர, ஏன்னா இப்ப நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க, கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கு. நம்ம சாப்பிட்ட அப்புறமா இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதாவது கருத்து தெரிவிங்க. யாரையும் வந்து ஆபாசம் பேசுறது ரொம்ப தப்பு. அவ்வளவு ஆபாசமா அவன் பேசி வச்சிருக்கான். தைரியமா பேசியிருக்கான் பாருங்க. யாரு என்னடா
பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சு பேசிடுறாங்க. மொத்த தமிழ்நாடே அவர் பின்னாடி தான் இருக்குன்னு தெரியல. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, எங்க உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அவர் தெரியுதுங்க. மற்ற கட்சிகளை வந்து இந்தியாவுக்கு தெரியுமா இல்லை உலகத்துக்கு தெரியுமாலாம் எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. ஆனா டிவிக்கு அப்படின்ற கட்சியை வந்து இந்தியா ஃபுல்லா தெரியுதுங்க, உலகம் முழுக்க தெரியுதுங்க. அதை நான் சொல்ல தேவைங்க, நான் வந்து ரசிக்கிறதாங்க, அதுக்காக நான் டிவிக்கு எதுவும் சப்போர்ட் பண்றதுலாம் கிடையாதுங்க. உண்மையை வந்து யார் வேணாலும் சொல்லலாங்க, சரிங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி பண்ணாதீங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவனை வந்து ஒரு வருஷத்துக்கு வெளில விடக்கூடாது, சரிங்களா? இவன் வந்து ஜாமீன்ல வெளில வந்தா திருப்பி இந்த மாதிரி வேலைகளை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க. நிறைய பேர் இப்போ ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் வந்து காவல்துறை வந்து கண்காணிச்சு ஃபேக் ஐடியில் ஆபாசமா பேசுறவங்க எல்லாரையும் வந்து லாக் பண்ணணும். ஏன்னா வந்து இதை பார்த்து வருங்கால சமுதாயம் அவங்க கெட்டக்கூடாது. ஆபாசமா வந்து கமெண்ட் பண்றது வந்து பார்த்துட்டு நிறைய பேர் அதை பார்த்து நான் நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்றதுக்கான அதாவது அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆபாசமா பேசுறதுக்கோ ஆபாசமா பண்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஃபேக் ஐடி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணணும், இவனோட ஐடியாவும் பிளாக் பண்ணணும். இன்னொரு தடவை வந்து எந்த ஒரு விஷயமும் ஆபாசமா பேசக்கூடாது. இவன் ஒரு வருஷத்துல உள்ள வைக்கிறாங்க. மென்டல்லாம் கூட சரி, மனநல காவத்துல போட்டு ஒரு வருஷம் கழிச்சு தான் வெளியில வரணும். அது வரைக்கும் வெளியில வரக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும். இது என்னடா எனக்கு அவன் மேல தனிப்பட்ட கோவம் எதுவும் கிடையாது. ஏன்னா இவனோட இந்த விஷயம் வந்து எல்லாரையும் வந்து தப்பான வழியில கூட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் பேசுறேன். நான் வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் வந்து வரவேற்று உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். விஜயனாவை பிடிக்கும், அவர் செய்யற ஆட்சியும் பிடிக்கும். இன்கேஸ் அடுத்ததா நம்ம ஸ்டாலின் வந்தார்கள், அவர் கூட சரி இதே மாதிரி வந்து நல்லா ஆட்சி பண்ணணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். எடப்பாடி வந்து யாரும் வந்தாலும் சரி, அடுத்தது விஜயனா நல்லா பண்ணாரு 5 வருஷம், அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க அங்க வந்து கண்டினியூ பண்ணட்டும். சரி, ஆரம்பிச்சு விட்டாரு, சரி ஓகே. இன்கேஸ் இவரே நல்லா பண்ணாரா இவரே வச்சுக்குவாங்க. இங்கே வந்து இல்ல டிஎம்கே வரட்டும் ஏடிஎம்கே வரட்டும் வந்து நல்லா பண்ணீங்க, மக்கள் நல்லா இருக்கணுங்க, அவ்வளவுதாங்க ஒரே விஷயங்க. எல்லாரோட இது ஒண்ணுங்க. அது விஜய் என்ன பண்ணாலும் சரி, இல்ல ஸ்டாலின் சார் பண்ணாலும் சரி, இல்ல எடப்பாடி யார் வந்தாலும் சரி, மக்கள் நல்லா இருக்குன்னு நினைங்க, மக்களுக்காக பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் கேட்கறது. அதனால டிவி கேக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிலாம் கிடையாது. என்ன பண்றாரு ஒரு 5 வருஷம் அவர் விடுங்க, என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. அதனால வந்து எங்கேயோ சுத்தி எங்கேயோ போயிட்டேன். அதனால இவனுக்கு வந்து விடக்கூடாது. ஃபேக் ஐடிலாம் ஃபர்ஸ்ட் வந்து தப்பான தகவல் பரப்புற எல்லாரையும் வந்து பிளாக் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏன்னா ஒரு விஷயத்த வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன் இந்த வீடியோ மூலமா. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான டாபிக்ல சந்திக்கிறேன். அதே உங்கள் ரகுவரன். டாடா, பை பை.